गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। गुरुचरणारविन्दाभ्यां नमः। வெல்கம். இன்னைக்கு முதல் கிளாஸ் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. யார் யாரெல்லாம் மியூட்ல, எல்லாரும் மியூட்டுக்கு போயிடணும். மியூட்ல இல்லாம இருக்கக்கூடாது, ஏன்னாக்கா வாய்ஸ் பிரேக் ஆகும். அந்த மாதிரி வீடியோலையும் இருக்க வேண்டாம். பேசும்போது என்ன நெட்டு எந்த அளவுக்கு கவர் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. வீடியோலையும் இருக்க வேண்டாம். முதல்ல இப்ப நம்ம படிக்க போறது ஸ்ரீமன் நாராயணீயம் அப்படின்னு அதை பத்தி நம்ம முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோகத்துக்கு எல்லாம் போலாம். இப்ப இதை எங்க எழுதினா, இது எந்த இடத்துல நடந்தது, இதனுடைய மகிமை என்ன, எப்படி இது பிரசித்தியாச்சு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம அதுக்குள்ள போனோம்னா சும்மா ஏதோ அப்படியே வாயில வந்து மூஷிக வாகனம் மோதகாஸ்த அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. இதை பத்தி பூரா நம்ம முதல்லயே ஒரு அளவுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும். இது குருவாயூர் கஷேத்திரத்துல குருவாயூரப்பனுக்கு முன்னாடியே நாராயண பட்டத்திரியால பாடப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்த நாராயண பட்டத்திரியால பாடப்பட்டது இந்த நாராயணியம்னு தெரியுது. இது பாகவதத்தினுடைய சாராம்சம். பாகவதத்தை பரீட்சித்து வினயத்துடன் கேட்டான். கேட்டபடியால் வியாச பகவானினுடைய மகனான சுகபிரம்ம மகரிஷி அவருக்கு பாகவதத்தை சொன்னார். அந்த பாகவதத்தை நல்லா கசக்கி பிழிஞ்சி ஜூஸா எடுத்து, அந்த ஜூஸ் தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த நாராயணியம். பாகவதம் வந்து 18,000 ஸ்லோகம். அந்த 18,000 ஸ்லோகத்தை இவர் 1036 ஸ்லோகத்துல அழகா வடிவமைச்சு கொடுத்திருக்கார். ஒரு தசகமும் 10 ஸ்லோகங்களை கொண்டது. சில ஸ்லோகம் சிலது வந்து சிலதுல 12, 13 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் 1000ங்கிறது 1036 கணக்குல நமக்கு வந்திருக்கு. 100 தசகங்கள். ஒவ்வொரு தசகத்திலையும் அவர் எதை பத்தி பாடுறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு அவர் 100 தசகம் பாடினார், 100 நாள் பாடினார். இப்ப இந்த மகாபாரதத்தை வியாசர் எழுதினார். இதெல்லாம் நம்ம ஒண்ணு பார்த்தோம், தெரியும் எல்லாருக்குமே. சொல்ல விநாயகர் எழுதினார். எழுதிட்டு இருக்கும்போது அவ 2 பேருக்குள்ள ஒரு சர்ச்சை. அந்த சர்ச்சையில நான் சொல்ற ஸ்பீடுக்கு நீ எழுதணும் போது அவருடைய எழுதுகோல் உடையிறது. அவருடைய அந்த தந்தத்தை உடைச்சு அவர் எழுதினார். இப்ப இருக்கிற விநாயகருக்கெல்லாம் அந்த தந்தம் உடைஞ்சதுக்கு காரணம் இதுதான். இந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பாகவதத்தை முதலில் சொன்னவர் யார் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வைஷம்பாயனர் என்னும் மகரிஷி சொன்னார். சரி, இந்த வைஷம்பாயனர் யாருக்கு சொன்னார் அது தெரியணும் இல்லையா? அவர் சொன்னார் அப்படின்னாலும் இவர் யாருக்கு சொன்னார் அப்படின்னா ஜனமேஜயன்னு ஒரு ராஜாவுக்கு சொன்னார். யாருக்கு சொன்னார் அப்படின்னா ஜனமேஜயன்னு ஒரு ராஜாவுக்கு சொன்னார். இந்த ஜனமேஜயன் யார் அப்படின்னா பரீட்சித் மகாராஜாவின் பையன். இந்த பரீட்சித் யாருங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரியும். ஜனமேஜயனையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு சிலருக்கு ஜனமேஜயன் இந்த பெயர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்க, யார் இவன் அப்படின்னு அந்த மைண்ட்ல தோணிண்டே இருக்கிறவாளுக்காக அந்த ஆன்சர் பரீட்சித்தின் பையன். இந்த பரீட்சித் யாருன்னா பாண்டவர்கள், கௌரவர்கள், இவர்கள்ட்ட பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனின் பேரன். அந்த பரீட்சித்துக்கிட்டதான் அதற்கப்புறம் ராஜ்யத்தை கொடுத்துட்டு இவாளுடைய இந்த பூமியில் இவாளுடைய காலங்களை முடிச்சுட்டு இவா கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு கதை எல்லாருக்கும் தெரியும். இப்படி அந்த பரீட்சித்து நல்ல விதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அந்த இந்த கிரந்தம் இதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு கிரந்தங்கள். நாராயணியமாகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆகட்டும், ஆதித்ய ஹிருதயமாகட்டும், லலிதா சகஸ்ரநாமமாகட்டும், இதுல உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேர்ஃபுல்லா உச்சரிக்கணும். ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம், ரொம்ப வேல்யூபிள். இந்த கீதையும் சரி, ஆதித்ய ஹிருதயமும் சரி, யுத்த கஷேத்திரத்துலதான் நமக்கு கிடைச்சது. பகவத்கீதையை பகவான் தன்னுடைய வாயாலேயே
அர்ஜுனனுக்கு சொன்னார், உபதேசம் பண்ணார். அதே மாதிரி ஆதித்ய ஹிருதயமானது அகத்திய மகரிஷி ராமருக்கு சொன்னார். அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிற நேரத்துல ராமாயணத்தில். அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாண்டவ யுத்தம் பாண்டவர்கள் கௌரவர்களோட யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பகவானின் எதிரில் பீஷ்மரால் சொல்லப்பட்டது. அப்ப அதெல்லாம் எப்பேற்பட்ட வேல்யூ அதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அதுல அவ்வளோ கவனத்தோட அவ்வளோ இதுவோட விஷயங்களை எல்லாம் நாம தெரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். இப்ப இந்த பரீட்சித்தோட பையன் ஜனமேஜயன் ஏன் அவனுக்கு சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், பரீட்சித்துக்கு ஒரு சாபம் கிடைச்சது ஒரு ரிஷி முனிவரின் மகனால். அந்த ரிஷி முனிவரோட பையன் 7 நாளில் பரீட்சித்து பாம்பு கடித்து இறந்து போவான் அப்படின்னு சொல்ற சாபம் அவனுக்கு கிடைக்கிறது. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், கரெக்டா 7 நாள்னு தெரிஞ்சு போச்சு. அந்த முனிவரினுடைய பையன் அந்த சாபம் கொடுத்துடுறான். அந்த முனிவர் தியானத்தில் இருக்கும் பொழுது பரீட்சித்து செய்த சிறு தவறு, அதனால இந்த சாபம் கிடைச்சது. அவர் தியானம் முடிஞ்சு எழுந்து பார்க்கும் பொழுது, ஐயோ இப்படி பண்ணிட்டியே, அவன் ரொம்ப நல்லவனாச்சு, ரொம்ப நல்ல விதமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கானே, அவனுக்கு இந்த கெடுதல் பண்ணியானா இந்த மக்களை யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சாபத்தை திரும்பி பெற சொல்லி மகனிடம் சொல்லும் பொழுது பரீட்சித்து வேண்டாம் வேண்டாம், நான் செஞ்சது தப்புதான், அந்த தப்புக்குரிய இந்த தண்டனையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். எனக்கு 7 நாள்ல இந்த மாதிரி ஒரு சாபம் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேரால அந்த மாதிரி ஏத்துக்க முடியும்? அப்படி ஏற்றுக்கொண்டவன் பரீட்சித்து அந்த மாதிரி ஏற்றுக்கொண்ட வேளையில் இப்ப அவனுக்கு தெரிஞ்சிடுது, அவனுக்கு இனி காலம் 7 நாள். நமக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இந்த வேலை இருக்கு, இந்த பேங்க்ல இவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு, இங்க இதை சேல் பண்ணணும், அது பாக்கி நிக்கிறது, இதை இந்த பசங்க மேல எழுதி கொடுக்கணும், இந்த இடத்துக்கு நம்ம நாமினி போடல, அடுத்தது இதெல்லாம் என்ன மிச்சம், இப்படிதான் நம்ம சிந்தனை எல்லாம் போகும். ஆனா பரீட்சித் என்ன பண்ணா, உடனே துறந்தான் ராஜ்யத்தை. அவன் துறந்தவன் என்ன பண்ணினா, இந்த 7 நாளில் கடை தேறுவது எப்படி, முக்தி வேணும் இனிமே, எனக்கு வேணுங்கிறது இனிமே முக்தி தான். இந்த பிறவி பெருங்கடல் இதுல எல்லாம் இனிமே இது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க முடியாது. அதனால எனக்கு முக்தி வேணும். அதனால நிச்சயமா நான் கிருஷ்ணனினுடைய கதைகளை கேட்க வேண்டும். தன்னுடைய தாயாராகப்பட்டவள் வயிற்றுல வச்சுருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள கட்டவிரல் சைஸ்ல உள்ள இருந்து தன்னை காப்பாற்றியவன். அப்படி இருக்கிறவனை பத்தின பூரா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு கேட்கணும், அதை கேட்டுட்டே இருக்கணும். இந்த 7 நாள் இதேதான் எனக்கு வேணும்னு சொல்லி அதை தெரிந்து கொள்வதற்காக ஆளை தேடுறான். எங்கே தேடி தேடி அலையிற அந்த நேரத்தில் எப்பயுமே தாகம் எடுத்தவன் அவன்தான் கிணத்தை தேடி போகணும், கிணறு அவனை தேடி எப்பயுமே வராது. அந்த மாதிரி அலைஞ்சின்னு இருக்கிறச்சே இவன் எதுக்காக தான் வராங்கிறது. அங்க நிறைய முனிவர்கள்லாம் கங்கை கரை ஓரத்துல நிறைய பேர் இருக்கா. அங்க சுகபிரம்ம மகரிஷியும் இருக்கார். அவரை பார்த்த உடனே அங்க போய் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறான். கேட்ட உடனே அதுக்காகவே வந்தார். சுகபிரம்ம மகரிஷி என்னென்ன மாடு பால் கர நேரம் ஒரு இடத்துல தங்க மாட்டாருன்னு அவருக்கு உண்டு. சித்தனாழி கூட அவரால் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சுகபிரம்ம மகரிஷி தான் 7 நாள் இவனுக்கு கொடுத்த டயத்துல பாகவதத்தை சொல்ல போறார். அப்படி சொல்றேன்னு சொல்லி அவனை கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லி உட்காத்தி வச்சுட்டு 7 நாள், அதுதான் 7 நாள் அதை சொன்ன காரணத்தினால்தான் இன்று வரை பாகவதம் சப்தாகமாக சொல்லப்படுகிறது. அன்னைக்கு பரீட்சித்துக்கு சுகபிரம்ம மகரிஷி சொன்னதுதான். அப்போ அந்த பரீட்சித்து அந்த மாதிரி கேட்டு 7 நாள்ல அவனோட காலமும் அவனுக்கு எப்படி சாபம் கிடைச்சதோ அந்த மாதிரி முடியறது. இது 2 விதமா சொல்லப்படுகிறது. ஒண்ணு, பரீட்சித்து இறந்து போகும் பொழுது பரீட்சித்தின் மனைவி கர்ப்பமாக இருந்தாள். இன்னொன்னு, இந்த ஜனமேஜயன் குழந்தை பருவத்தில் இருந்தான் அப்படின்னு 2 காரணம் சொன்னதுனால 2 விஷயம் சொல்றது. அது எது சரின்னு எனக்கு தெரியாது, ஆனா 2த்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். அதனால ஜனமேஜயனுக்கு அப்பா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான்னு தெரியும், இது சாபம்னு தெரியாது. இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அதுவும் இந்த முனிகுமாரன் இந்த மாதிரி பண்ணினாங்கிறது சுத்தமா தெரியவே தெரியாது. சரி, தெரியாதே. அப்படி இருக்கச்சே இது எப்ப தெரிஞ்சது அவனுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டோம்னா, ஒரு ரிஷி இதை சொல்றார். அந்த ரிஷி ரொம்ப நாள் கழிச்சு இவனே ஜனமேஜயனே அதுக்கப்புறம் பட்டத்துக்கு ஆண்டு இருக்கான் நாட்டை. அப்பதான் ரிஷி சொல்றார். சொல்லும் பொழுது இத்தனை நாள் இல்லாம இந்த ரிஷி ஏன் சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தட்சகன் என்ன பண்றான், தட்சகன்கிற பாம்பு தானே கடிச்சது. இந்த தட்சகன் என்ன பண்றான், இந்த ரிஷி முனிவர் இத கையில கமண்டலம் காதுல குண்டலம்
ஒரு தண்டம்னு எடுத்துட்டு இவ பாட்டுக்கு காஷாயத்தை எடுத்து இவ பாட்டுக்கு சுத்தின்னு இருப்பா. ஜடாமுடியை போட்டு இவர் எங்கேயோ குளிக்க போகும்போது என்னத்த பண்ணாரோ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு குளிச்சாரோ என்ன பண்ணாரோன்னு தெரியல. இவன் தூக்கின்னு போயிட்டான். தூக்கின்னு போனா அவனை துரத்தின்னு போனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த ரிஷி முனிவரோட ஒரு பிணக்கம் வந்த காரணத்தினால் நான் கொடுக்க மாட்டேன், அவனை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி ஜனமேஜயன்ட்டு வந்து போட்டு கொடுத்துடுற. உங்க அப்பா இறந்து போனதுக்கு காரணம் இந்த தட்சகம் தான் அப்படின்னு சொன்ன உடனே விஷயம் தெரிஞ்ச உடனே ஜனமேஜயனுக்கு கோபம் வருது. கோபம் பண்ணே வந்த உடனே அவன் சர்ப்ப சத்திரம் அப்படின்னு ஒரு யாகத்தை பண்றான். அப்படின்னா அந்த யாகத்தினுடைய விளைவு என்ன ஆறுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மந்திரம் சொல்ல 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 உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவராசியான சர்ப்பங்கள் எல்லாம் வந்து அந்த யாகத்தை தானே வந்து விழுந்துரும். விழுந்து 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 அத்தனையும் மடிஞ்சுன்னு இருக்கு. அப்ப அந்த ஜீவராசியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அவன் அந்த மாதிரி அந்த கோபத்துல அது உச்சத்துல போயிட்டு இருக்கு. அவனுக்கு கோபம் பண்ணிட்டே இருக்கிற அந்த நேரத்துல இந்த தட்சகன் என்ன பண்ணிடுறான், குடுகுடுன்னு ஓடி போய் இந்திரன் கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சிட்ட உடனே அப்ப ஒரு ரிஷி அவரு என்ன பண்றாரு, அங்கேருந்து வந்து அப்பா நீ இந்த மாதிரி பண்ற, உன்னுடைய கோபம் எனக்கு புரியுறது, உங்க அப்பாவோட காலம் அப்படி முடியறதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அவருக்காவது இறப்பதற்கு 7 நாள் முன்னாடி உனக்கு காலம் இன்னும் 7 நாள் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுது. நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அடுத்த நிமிஷம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்த காரணத்தினால அவர் 7 நாட்களுக்குள் அவர் அழகாக என்ன பண்ணினார், இந்த பாகவத சப்தாகத்தை கேட்டு தன்னுடைய முக்திக்கு வழி தேடினார். நம்மளாம் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறச்சே அதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தனை நாம இத மாதிரி பண்றோம். சரி, அவன் காரணமா இருந்தா நீ பண்றது ரைட்டுன்னே ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் நீ பண்றதுனால உனக்கு பாவம் வராதா? அதனால நீ அந்த பாவம் உனக்கு விடாதுடாப்பா, நீ அதனால இதை செய்யாதே, நிறுத்திக்கோன்னு சொல்லி அந்த ரிஷி சொல்ல, அந்த ரிஷியின் வார்த்தையில இருந்த அந்த ஒரு பணிவு, ஒரு வினயம், அவர் எவ்வளவு சாஃப்டா சொல்லியிருந்தா அவன் கேட்டிருப்பான். அந்த கோபம் அவனுக்கு தணிஞ்சிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதன் காரணமாக இவன் விடுறான். இது ஏன் அந்த ரிஷி வந்து சொன்னார், அவருக்கு எப்படி தெரிஞ்சுது இது அப்படின்னு பார்த்தால், கஷ்யப முனிவருக்கு 2 வைஃப், கத்ரு வினதா அப்படின்னு. இந்த கத்ருவினுடைய பசங்க தான் எல்லாருமே சர்ப்பம். கத்ருவினுடைய குழந்தைகள் சர்ப்பம், வினதாவினுடைய பையன் தான் கருடன். கத்ரு தான் தன்னுடைய வம்சமே அழியறதேன்னு சொல்லிட்டு அங்க போய் சொல்லும் பொழுது அதன் பலனாக இந்த ரிஷி வந்து சொல்ல, இவன் கேட்டு இந்த யாகத்தை நிறுத்துறான். தட்சன் பழைச்சு விடுறான். இந்திரன் கிட்ட ஒழிஞ்சிட்டு இருந்த தட்சன் பழைச்சு விடுறான். ஆனாலும் இவன் நிறைய சர்ப்பங்கள் வந்து விழுந்து குட்டி குட்டியா எவ்வளவோ பாவம் அத்தனையும் வந்து விழுந்தது. மடிஞ்சு போனதின் பலனாக இவனுக்கு அந்த பாவம் வந்து சேர்றது. பாவம் வந்து சேர்றதுனால அந்த சர்ப்பதோஷத்தின் காரணமாக இவனுக்கு உடம்பு பூரா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுது. இப்ப இந்த ஸ்கின் ப்ராப்ளம் தீர்றதுக்கு எங்க போறது, என்ன பண்றது, எந்த டாக்டர்கிட்ட போறது அப்படின்னு கேட்கும் பொழுது அதே அத்ரி மகரிஷி சொல்றார், குருவும் வாயுவும் சேர்ந்து கொண்டு வந்து ஒரு க்ஷேத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா, அங்க போனியானா உன்னுடைய ரோகம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அத்ரி மகரிஷி சொல்றார். இந்த இடத்தில் நாகதோஷம், க்ஷயரோகம், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுன்னா அந்த தோஷம் எல்லாம் தீருவதற்கு வந்த க்ஷேத்திரம் இந்த குருவாயூர். அங்க வரான். அங்க அவன் வந்து அந்த க்ஷேத்திரத்தில் அவன் பகவானை பிரார்த்தனை பண்றான். பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய தவறுக்கான மன்னிப்பு எல்லாம் கேட்டு அங்க அதற்குரியது என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்றான். அவனுக்கு நோய் தீர்ந்தது. அதற்கு பிறகு அவன் நல்ல விதமாக ஆட்சி செய்தான் அப்படின்னு அவனோட ஸ்டோரி. சரி, இந்த குருவும் வாயுவும் கொண்டு வந்த பெருமாள் இந்த குருவாயூர்ல இருக்குன்னு இப்ப சொன்னோம். ஜனமேஜயனுக்கு இந்த பெருமாள் எப்படி இங்க வந்தார் அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியல. இப்ப இந்த பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அப்படின்னு பார்த்தா பிரம்மா ஒரு தடவை அவர் படைப்பின் கடவுள் பிரம்மா தெரியும் நமக்கு. அவரு பெருமாளை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த வாசுதேவன் காட்சி கொடுத்து என்ன பண்றார், அவருக்கு வந்து ஒரு திவ்யமங்கள விக்கிரகமான ஒரு சிறு விக்கிரகத்தை பிரம்மாட்ட கொடுத்து நீ இதை வச்சு பூஜை பண்ணு. பிரம்மா அதை வச்சு கொஞ்சம் சிறிது நாள் அதை பூஜை ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கப்போ இந்த சுரபர் விஷ்ணுகர்பா அப்படின்னு ஒரு ராஜ தம்பதி அவ வந்து பிரம்மாவை நோக்கி முதல்ல தவம் பண்ணிட்டு இருக்கா. பிரம்மாவும் மகிழ்ந்து இது பண்ணி இந்த விக்கிரகத்தை அவள்கிட்ட கொடுத்து நீங்க பூஜை பண்ணுங்கன்னு கொடுக்குற. இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை இவா வச்சுட்டு அதை பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாம் பண்றா. அந்த விக்கிரக ஆராதனை பண்ணினதுல சந்தோஷப்பட்ட பெருமாள்
இவாளுக்கு காட்சி தரார். என்ன வேணும்னு சொல்லி கேட்க அவர்கள் 3 முறை கேட்கிறார்கள். எனக்கு உன்னை போல் ஒரு மகன் வேண்டும், உன்னை போல் ஒரு மகன் வேண்டும், உன்னை போல் ஒரு மகன் வேண்டும்னு பெருமாள்கிட்ட நாராயணன்ட்ட கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொன்னார், என்னை போல் ஒரு மகன்னா எனக்கு என்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது. நானே உங்களுக்கு மகனா வந்து பிறக்கிறேனே. நீங்க 3 தடவை வேற கேட்டுட்டு உங்களுக்கு 3 பிறவியில நான் 3 பிறவியில மகனா வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி பிறந்தவர் தான் விஷ்ணி கர்ப்பனாய் விஷ்ணி சுதபர் அப்படிங்கிற ஒரு தம்பதிக்கு ஒரு ஜன்மால, இந்த ஜன்மால. அடுத்த ஜன்மால அதே அதிதி கஷ்யபர் அப்படிங்கிறவாளுக்கு வாமனராக பிறந்தார். 2வது 3 தடவைன்னு சொல்லிட்டாரு இல்லையோ. 3வதாக வசுதேவன் தேவகிக்கு கிருஷ்ணராக பிறந்தார். கிருஷ்ணராக பிறந்த பிறகு உங்களுடைய தவத்தின் பலனாக அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த வரம் இது. அந்த வரத்தின்படி இது 3வது பிறவி. இந்த பிறவியோட நீங்க கேட்டதினுடைய உங்களுடைய வரம் பூர்த்தியாகுது அப்படின்னு சொல்லி அதையும் அவளுக்கு தெளிவுபடுத்தி அது ஞாபகமும் படுத்தியும் கொடுக்கிறார். இப்ப இந்த விஷ்ணு கர்ப்பர் சுதபர் அவ ஆராதனை பண்ணின அந்த விக்கிரகத்தை கஷ்யபர் அதிதியும் ஆராதனை பண்றா. அதே விக்கிரகம் திரும்ப இப்ப தேவகி வசுதேவர்கிட்டையும் இருக்கு. அவளும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஆராதனை பண்ணி கொண்டிருந்த அந்த விக்கிரகம் கம்சவதத்திற்கெல்லாம் பிறகு துவாரகைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு துவாரகையில் கிருஷ்ணராலும் ஆராதனை செய்யப்பட்டது. அது என்னடா அது, கிருஷ்ணரோட விகத்தை கிருஷ்ணரை ஆராதனை பண்ணாரா? இது என்ன இதுவா இருக்கே, கிண்டலா இல்ல? யாராவது கேட்டா இது வந்து காமெடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்க மாட்டாளா அப்படின்னு கேட்டால், அது திவ்யமங்கள விக்கிரகம்ங்கிறது பகவான் கிருஷ்ணரா இப்ப அவதாரம் எடுத்து பூமியில இருக்கிறது. மனித பிறவியில் உள்ள 2ம் கலந்த ஒரு இது. அப்படி இருக்கிறச்சு அவர் ஆராதனை பண்றதுல தப்பு இல்லை. அவர் கூடவே இருக்கக்கூடிய அவருடைய முதல் அமைச்சரான உத்தவரும் அதை ஆராதனை செய்து கொண்டு வருகிறார். அப்புறம் அவருடைய காலம் முடிய போறது. யாருடைய காலம் முடிய போறது? கிருஷ்ணர் பூமியில் அவதாரம் எடுத்த அந்த காலம் முடிஞ்சு இந்த பூமியை விட்டு அவர் வைகுண்டத்துக்கு போனோம் அப்படின்னு போற நேரத்துல உத்தவர் அழறார். நீ இப்படி என்ன விட்டுட்டு போறியே, இத்தனை நாள் நான் உன்னோட இருந்துட்டேனே, இப்ப நான் இனிமே நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், என்னையும் உன் கூட கூட்டின்னு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்ப சொல்றார், இல்ல இப்ப வந்து இது முடிஞ்சு நான் இப்ப வைகுண்டத்துக்கு போய் தான் ஆகணும், என்னுடைய நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஒரு பிரளயம் வரும். அந்த பிரளயத்தில் இந்த துவாரகை எல்லாம் அழியும். துவாரகை அழியும் பொழுது இந்த திவ்ய மங்கள விக்கிரகம் இந்த ஜலத்துல முதந்துட்டு வரும். முதந்துட்டு வரும் பொழுது நீ அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை எடுத்துக்கொள். எடுத்துட்டு பிரகஸ்பதியின் துணையோட இது எங்கேயாவது கொண்டு பிரதிஷ்டை பண்ணும். பிரதிஷ்டை பண்ணியானா அந்த விக்கிரகத்தினுள் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் இவர்கிட்ட சொல்றார். அதே மாதிரி பிரளயம் வருது. அதே மாதிரி இந்த விக்கிரகம் முதந்துண்டு வருது. அதே மாதிரி அந்த விக்கிரகத்தை கையில எடுத்துக்கிறார். பிரகஸ்பதியை கூப்பிடுறார். தேவகுருவோட கூப்பிட்டு இந்த விஷயத்தை எல்லாம் அவர்கிட்ட சொன்னவுடன் தேவகுருவாகப்பட்டவர் வாயுவையும் துணைக்கி கூப்பிட்டுக்கிறார். இந்த குருவாகப்பட்டவர் அந்த காரத்தை விளக்குபவர். இவர் என்ன பண்ணார், கிருஷ்ணன் பிரகஸ்பதி அதை சிரமேற்கொண்டு இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை இவா எல்லாரும் உத்தரா ஆராதனை பண்ணிட்டே வந்தாளே, அந்த விக்கிரகத்தை கையில எடுத்துட்டு வாயுவோட சுமந்துட்டு இதை எங்க வைக்கிறது, எங்க பிரதிஷ்டை பண்றதுன்னு துவாரகையிலேருந்து தேடி வர. அப்பெல்லாம் நடந்துதானே வந்தாகணும். இடம் தேடி 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 வந்த பிறகு இங்க கேரளாவுக்கு வந்தா ஒரே பசுமை சூழ்ந்த இடம். பச்சை பசேல்னு இருக்கு, குழு 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 குழுன்னு இருக்கு. இந்த இடத்த பார்த்தாலே அப்படி பிடிச்சு போச்சு இவாளுக்கெல்லாம். இது என்ன பண்ணலாம், இந்த இடத்துலயே கூட வைக்கலாம் போல் இருக்கேன் இந்த விக்கிரகத்தை அப்படி எல்லாம் தோணிட்டு வரும் பொழுது அங்க ஒரு அற்புதமான ஒரு சரசுன்னா குளம். அந்த குளத்தை பாக்குற அந்த குளம் அதை விட திவ்யமா இருக்கு. அடடா என்ன அழகா தாமரை எல்லாம் போட்டு அவ்வளவு நன்னா இருக்கு. இதை பார்க்க இப்படி ஒரு நன்னா இருக்கு இந்த சரசு. இங்க எங்க வைக்கலாம், இது இந்த மாதிரி இடத்துல வச்சாதானே நன்னா இருக்கும், இங்கதானே இங்க பிரதிஷ்டை பண்ணாதானே நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லோரும் நினைச்சுட்டு இருக்கிறப்ப அந்த அந்த குளக்கரையில வந்து வாயுவும் பிரகஸ்பதியும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு உத்தவரோட அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இந்த விக்கிரகத்தை கையில வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்தில் அரூபமாக அந்த குளக்கரையில் அரூபமாக சிவனும் பார்வதியும் அங்க உட்கார்ந்துட்டு இவ பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கா. அந்த குளக்கரையில் அங்க எங்கே அந்த சிவன் பார்வதி வந்தா அப்படின்னு பார்த்தால் அந்த இடத்துல எங்க சிவனும் பார்வதியும் வந்தா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது வந்து அம்பிகாபுரம் அப்படிங்கிற ஊர். அந்த இடம் அம்பிகாபுரம் அப்படிங்கிற ஊர். இப்பத்திய குருவாயூருக்கு அப்ப அம்பிகாபுரம், அம்பிகாபுரம் அப்படின்னு பேரு. அந்த ஊர்ல
நீ வா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அந்த சரஸ் அந்த குளக்கரை. அவ 2 பேரும் ஏன் அவ 2 பேரும் அரூபமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அது ஒரு சிவன் கோவில் முதல்ல. அந்த சிவன் கோவிலில் தினமும் பக்தர்கள்லாம் வந்துட்டு இருப்பா. அம்பாள் தனியா அவளுடைய கர்ப்ப கிரகத்துல இருப்பா, இவர் இங்க கர்ப்ப கிரகத்துல இருப்பார். எல்லாரும் முடிஞ்சு அவ போன பிறகு சாயந்திரமா இவா 2 பேரும் அப்படி வந்து இந்த குளக்கரையில நித்தியப்படி இது நடக்கக்கூடிய விஷயம். 2 பேரும் குளக்கரையில உட்காந்துன்னு பேசிட்டு இருப்பா. இந்த பார்க்குக்கு பீச்சுக்கு வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கா மாதிரியா பேசிட்டு இருக்க போறா? இல்ல. இவா 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பா? வந்த பக்தர்களை பற்றி, யார் யாரெல்லாம் வந்தா, அவாவாட்ட என்னென்ன குறைகளை கேட்டு நம்ம கிட்ட பேசினா, அம்பாள் ரெக்கமெண்ட் பண்ணாதான் இங்க எதுவுமே விஷயம் நடக்கும். அதனால இவ ஈவினிங்ல அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன், அவளுடைய குறைகளை தீர்த்து வைப்பதற்காக ரெக்கமெண்ட் பண்ணுவா. டெய்லி இது நித்தியப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கிற காலத்துல இவ அங்க வந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அவளும் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளினுடைய இந்த எங்க கொண்டு பிரதிஷ்டை பண்றது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவர்கள் இருவரும் சிவனும் பார்வதியுமாக அவளுக்கு காட்சி கொடுத்து, இங்க வா நான் இடம் தரேன், இந்த இடத்துல நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்கள் விலகினார்கள். இப்ப அவ உட்கார்ந்து இருந்த அந்த குளம் நாராயண சரஸ், இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். அந்த இப்ப குருவாயூரப்பன் இருக்கிற அந்த இடம் அவ ஒதுங்கி வழிவிட்ட இடம். சிவனும் பார்வதியும் நான் கொடுக்கிற இந்த இடத்துல நீ அவளை இவரை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவாளும் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றா. அப்ப இவ எங்க போவா? இந்த சிவனும் பார்வதியும் எங்க போவா அப்படின்னு பார்த்தா, அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி இன்னைக்கு அது மம்மியூர்ங்கிற பேர்ல இருக்கு. அதனாலதான் யாத்திரை குருவாயூர்னு யாரு போனாலும் வெறும்ன குருவாயூரப்பனை மாத்திரம் பார்த்துட்டு வந்தா அது பலனே இல்லை. அங்க போனா அந்த மம்மியூர்ல போய் சிவனையும் பார்த்துட்டு வரணும். ஏன்னா அவர் கொடுத்து உட்கார்ந்து, எப்படி திருப்பதிக்கு போனா பெருமாளை மட்டும் பார்த்துட்டு வந்தா பலன் இல்ல, அங்க இருக்கிற வராகரை பார்க்கணும், வராகர் இடம் கொடுத்துதான் பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் இதுவும். இவரை பார்த்தால் அங்க போய் மம்மியூர்ல போய் அவரையும் பார்த்துட்டு வரணும். அப்பத்தான் உங்களுடைய யாத்திரை பூர்த்தியாகும்ங்கிறது ஒரு ஐதீகம். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த குளத்துக்கு என்ன பெருமை? அந்த குளத்துல வந்து தினம் உட்காந்து பேசுறா அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு, ஊருக்கு வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. குருவும் வாயுவும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு வந்ததனால், வந்து ஒரு ஊரில் பிரதிஷ்டை பண்ணதனால், அது வரைக்கும் அம்பிகாபுரமாக அந்த ஊர் இருந்த அந்த ஊர் குருவும் வாயுவும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு வந்ததனால் குருவாயூர், குருவாயூர் அப்படின்னு ஆச்சு. குருவாயூர் அப்பனாக அவன் காட்சியில் தன் குழந்தை. அவன் போய் அப்பனா அப்படின்னு கேட்டா, குட்டி உன்னி கிருஷ்ணன், குஞ்சு கிருஷ்ணன், குழந்தை கிருஷ்ணன், பாலகன், அவனை குருவாயூர் அப்பனாக, நீ கிருஷ்ணனை என்ன வேணாலும், கண்ணனை தோழனாக, காதலியாக, குழந்தையாக, அப்பாவாக, எப்படி வேணாலும் நீ நினைச்சிருந்தாலும் அவன் சந்தோஷப்படுவான். நீ நினைச்சிட்டு கூப்பிட்டியானா போதும். அப்பேற்பட்டவன் அவன். குருவாயூர் அப்பன் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கும் எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்கான். அவன் பாதத்தை பிடிச்சுட்டா போதும், சின்ன குழந்தை ஓடி வந்துருவான். அதுதான் இந்த சரஸினுடைய, நாராயண சரஸ், அதனுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தா, பிருது மகாராஜாவினுடைய கொள்ளு பேரன். இந்த பிருது மகாராஜா யாருன்னா, தர்மானுஷ்டானத்துல மிகச்சிறந்தவர், அதை பின்பற்றி வாழ்ந்தவர். அவளுடைய கொள்ளு பேரன் பிராச்சீன பர்கி சதத்ருதின் அவ தம்பதி. அவளுக்கு 10 குழந்தைகள். அந்த 10 குழந்தைகளும் பிரச்சேதசரர்கள்னு சொல்லப்படுவார்கள். பெருமாளோட அனுகிரகத்தால பிறந்தவா. இவாளுக்கு முன்னாடி சிவன் தோன்றி, அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, பட் ஷார்ட்டா இதை மட்டும் சொல்றேன் நானு. சிவன் தோன்றி இவாளுக்கு ருத்ர கீதத்தை சொல்லி கொடுக்கிறார். அவளுக்கு ஒரு கீதம் சொல்லி கொடுக்கிறார். அந்த கீதத்துக்கு பேர் சிவன் சொல்லி கொடுத்ததால் அது ருத்ர கீதம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு தட்ச பிரஜாபதியின் வழி வந்த 10,000 பேருக்கும் சிவபெருமான் அந்த இடத்தில் ருத்ர கீதத்தை உபதேசம் பண்ணார். தண்ணிக்குள்ள இருப்பாளாம் அந்த இடத்துல, என்ன வெளியில அப்படியே படிக்கட்டுல உட்காத்தி வச்சு கிடையாது, 4 பேருக்கு எதுவுமே தெரியாது, தண்ணிக்குள்ள இருப்பா. இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த ருத்ரகீதத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த கரையில போய் உட்கார்ந்துட்டு சொன்னோம்னா அவ்வளோ நல்லது நமக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா இப்ப போய் பார்த்தா அங்க அவ்வளவு நீட்டா இருக்கா என்னெல்லாம் தெரியல எனக்கு. அந்த ருத்ரகீதத்தை அந்த இடத்தில் சென்று சொல்வது அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஜனமேஜயன் சர்பச்சத்திர யாகம் பண்ணி நாகதோஷம் வீடிக்கிறது. அத்ரி மகரிஷி சொல் கேட்டு அம்பிகாபுரத்துல கிட்டக்க இருக்கிற கிருஷ்ணரை தியானம் பண்ண அவனுடைய ரோகம் தீர்ந்தது.
அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்ப இதை எழுதின இந்த நாராயண அவளுக்கு ரோகம் எல்லாம் தீர்ந்தது. இப்ப எதுக்கும் நாராயண பட்டத்திரிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு, யார் இந்த நாராயண பட்டத்திரி? அவர்தானே இந்த நாராயணியத்தை எழுதினார். என்ன காரணமாக எழுதினார்? அவருக்கு எழுத தூண்டியது எது? இப்படி கொஸ்டின் போடலாம். போட்டோம்னா, இப்ப இந்த நாராயண பட்டத்திரியினுடைய அப்பா, அவர் பேர் மாத்ருதத்தன், சாஸ்திர பண்டிதர். அவர் அப்பாதான் உபநயனம் பண்ணி வைப்பா குழந்தைகளுக்கு. காயத்ரி மந்திரம் அதெல்லாம் உபதேசம் பண்ணி அதனுடைய அர்த்தங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் அப்பா கத்துக் கொடுக்கிறார். அவர்கிட்ட அப்பா கிட்ட இதெல்லாம் கத்துட்டவர். மாதவா அப்படிங்கிற ஒரு குரு கிட்ட மீமாம்சா எல்லாம் கத்துட்டார். அப்புறம் இவரோட பிரதர் அண்ணா தாமோதரன் கிட்ட தர்க்க சாஸ்திரம் எல்லாம் கத்துட்டார். இதெல்லாம் கத்துட்டு இருக்கும் பொழுது மேற்கொண்டு இவருக்கு இன்னும் அதை மேற்கொண்டு அப்படியே இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு இந்த நாராயண பட்டத்திரிக்கு ஆசை வேதங்கள்ல. அப்ப இன்னும் வியாக்கரணம் கத்துக்கணும், கவிதை கத்துக்கணும், ஜோதிஷம் கத்துக்கணும். இதெல்லாம் இருக்கு, இது யார்கிட்ட கத்துக்கிறது அப்படின்னு போகும் பொழுதுதான் அச்சுத பிஷாரோட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருக்கண்டியூர்ல ஒரு குரு இருந்தார். இப்ப இந்த நாராயண பட்டத்திரி குலத்தின் வழி பார்க்கும் பொழுது கேரள பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். இது எப்ப நடந்த ஆண்டு எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1560ன்னு சொல்லப்படுகிறது. கரெக்டா அதுதானான்னு தெரியல. அவருடைய ஊர் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி அப்படின்னு தான் அவர் சொல்லப்படுகிறது. கேரள பிராமண வர்க்கத்தை சேர்ந்த நம்பூதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லுவோம். ஆனால் இந்த அச்சுத பிஷாரோடி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் பிராமணர் அல்ல. இந்த அச்சுத பிஷாரோடிக்கு வாத நோய் வருது. வாத நோய் வந்த காரணத்தினால நாராயண பட்டத்திரி எல்லாம் கத்துக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்க ரொம்ப வாத நோயில அவர் ரொம்ப அவஸ்தப்படுறாரு. அப்ப இந்த நாராயண பட்டத்திரி அந்த நோயை வலியால துடிக்கிறப்ப அந்த நோயை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அண்ணா கிட்ட போய் நிவாரணம் கேட்டுட்டு வர சொல்றாரு. நோயை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி அந்த நோயை போய் ஒருத்தருக்கு வந்த நோயை எனக்கு தலைவலிச்சா எனக்கு தான் வலிக்கும், அடுத்தவனுக்கா வலிக்கும்? வலிக்காது. அப்படி இருக்கும்பொழுது அதை நோயை வாங்கி கொள்ள முடியுமா? குருவுக்கு இப்படி வாதரோகம் வந்துட்டே அவஸ்தப்படுறாரே அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் பிரசனம் பார்க்கப்பட்டது. பிரசன்னம் கிடையாது. பிரசன்னம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பிரசன்னம்னா காட்சி தருதல். பிரசன்னம்னா உனக்கு முன்னாடி காட்சி தரது. பிரஸ்னம்னா கொஸ்டின். பிரஸ்னம் பார்க்கப்பட்டது. அப்ப பார்க்கும் பொழுது அதுக்கு பதில் வருது. என்ன பதில் வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு பாத்திரத்துல தேனை வச்சு அதுல ரோக தேவதையை ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தேனை இன்னொருத்தருக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டா, யார் குடிக்கிறாளோ அந்த நோய் இவகிட்ட இருந்து அவளுக்கு போயிடும். அதெல்லாம் அப்ப இருந்திருக்கு அந்த காலத்துல. அந்த நோய் அவளுக்கு போயிடும். அப்போ நாராயண பட்டத்திரி என்ன சொல்றார், நீங்க ரோக தேவையதையா அதுல அது ஆவாகனம் பண்ணுங்க, நான் வாங்கி குடிக்கிறேன். இவரு அச்சுத பிஷாரட்டி சொல்லிட்டார். ரொம்ப பிடிச்ச சிஷ்யன். இந்த மாதிரி ஒரு சிஷ்யன் கிடைக்க மாட்டான் அவருக்கு. ஆனா ஐயோ இல்ல நீ எல்லாம் வாங்கி குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை போக சொல்லிடுறாரு அந்த இடத்த விட்டு. குருவினுடைய வார்த்தையை கேட்டு பட்டத்திரியா அண்ணன்ட போயிடுறாரு. அதற்கு பிறகு என்ன பண்றா, அந்த யார் வாங்கிப்பான்னு தெரியல. ஆனா இவர் படுற அவஸ்தையை பார்த்த உடனே ரோக தேவதையை கூப்பிட்டு தேனை ஒரு கப்புல வச்சு எல்லாத்தையும் பண்ணி அத ஆவாகனம் பண்ணிடுறா. அந்த தேன்ல ஃபுல்லா அந்த ரோக தேவதையை ஆவாகனம் பண்ண உடனே எங்கதான் இருந்தாரோ தெரியாது நாராயண பட்டத்திரி கிடுகிடுன்னு வந்தார். அந்த போட்டு வச்சிருந்த மனையில உட்காந்துட்டார். மடமடன்னு எடுத்து அந்த தேனை குடிச்சுட்டார். குடிச்ச சித்த நாழிக்கெல்லாம் இவருக்கு அப்படியே அவர்கிட்ட இருந்து இவருக்கு ஷிஃப்ட் ஆயிடுது ரோகம். இவருக்கு வந்த உடனே என்ன பண்றது? இப்ப இந்த வியாதியை எப்படி போக்குறது? இதுக்கு என்ன வழி? மறுபடியும் பிரச்சனம் பார்க்கப்பட்டது. மச்சந்தொட்டுப்பாடு அப்படின்னு அதுக்கு ஆன்சர் வந்தது. மறுபடியும் பிரச்சனம் பார்க்கப்பட்ட உடனே மச்சந்தொட்டுப்பாடு. அவர் சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர். அதனால அது என்ன சொன்ன உடனே அது என்னன்னு டக்குன்னு அவருக்கு புரியுது. இந்த புராணங்களே எடுத்து தனித்தனியா அதெல்லாம் மச்சம் தொட்டுப்பாடு அப்படின்னா மச்சாவதாரம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டார். சோ அதனால எடுத்து என்ன பண்றார், கிடுகிடு ஒரு அவதாரமா எடுத்து பாடினோம்னா என்னைக்கு பாடுறது? அது எல்லாத்தையும் முடிக்கும். தொட்டு பாடுனா அதுல இருந்து ஆரம்பிச்சு பாடுன்னு அர்த்தம். அப்ப ஆரம்பிச்சு பாடினா ஒன்னொன்னா எடுத்து நம்ம பாடிட்டு இருக்க முடியாது. அதனால கிடுகிடுன்னு கலெக்ட் பண்றாரு. எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்தா மொத்தமா எல்லா அவதாரமும் சேர்த்து இருக்கக்கூடியது 24 அவதாரங்கள் இருக்கு பாகவதத்துல. அவதாரங்கள் அன்கவுண்டபிள். அவர் எடுத்தார். நமக்கு தெரிஞ்சு 10 அவதாரம் நமக்கு கல்கி வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது, மீனில இருந்து ஆரம்பிச்சு கல்கி வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு பிரத்யட்சமா தெரியறதுக்காக. ஆனா பாகவதத்துல சொல்லி இருக்கிறபடிக்கு ஒரு 24 இருக்கு.
ஆனா அது அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த 24 அதுல இருக்கிற காரணத்தால பாகவதத்தை பாடணும். ஓகே. அப்படின்னு இவர் முடிவு பண்ணிக்கிறார். முதல்ல 48 நாள் பாகவத பாராயணம், ஒரு மண்டலம் அப்படின்னு பாகவத பாராயணம் பண்றார். அது என்ன ஒரு மண்டலம் 48 நாள்? அது என்ன கணக்கு? யார் சொன்னா 48 நாள்? எந்த சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கு? எந்த ஜோதிஷத்துல இருக்கு? அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே பிரமாணம் இருக்கு, கணக்கு இருக்கு. அது எப்படி 48 நாள் அப்படின்னு கணக்கு வந்தது அப்படிங்கிறது சொல்றா. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். இத கூட்டினோம்னா 48 வருது. இது ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இத கூட்டினோம்னா 48. இது முன்னோர்களால் கணிக்கப்பட்டது. அதனால இது ஒரு சைக்கிள். நம்ம உடம்புல அந்த மாதிரி எல்லாமே ஒரு சைக்கிள் இருக்கும். அதனால ஒரு நோயை தணிக்கணும்னா கூட ஒரு அப்பெல்லாம் இப்பெல்லாம் தானே டாக்டர்கிட்ட போறோம். நம்ம அப்பெல்லாம் ஒரு இதை கொடுத்து எதையோ ஒண்ணு இந்த உருண்டையை பண்ணி கொடுப்பான், களிம்பு மாதிரி எதையோ ஒண்ணு கொடுப்பான், இதை சாப்பிடு 48 நாள், 48 நாளைக்கு ஒரு மண்டலம் சாப்பிடு அப்படின்னு தானே கொடுப்பா. அப்ப இந்த சைக்கிள் இந்த உடம்புல அது கரெக்டா இது பண்ணி இந்த உடம்ப பரிபூர்ணமா சரி பண்றதுக்கு அந்த 48 நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கறதுடைய கணக்கு இதுதான். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். இதை கூட்டினா 48 நாள். எவ்வளவு ஒரு அற்புதமான கணக்கு. இதெல்லாம் வச்சுட்டு பரிகாரம் எல்லாம் பண்றது. ஆனா நம்ம ஒண்ணுத்தையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு நியமம் உண்டுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கதான் பண்ணிக்கணும். இது ஆர்குமெண்ட்டுக்குன்னு வரும்பொழுது ஒரு விஷயம் சொல்றேனே, பக்கத்திலேயே வைக்கம் இருக்கு. எங்க கேரளால பக்கத்திலேயே கொச்சியில இருந்து போனோம்னா கிட்டக்காது. வைக்கமுக்கு போனோம்னா அங்க சிவன் கோவில் தான். அங்க அன்னதானம் பண்ணுவோம். அன்னதானம் பண்ணால் வயிற்று வலி போகும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. அங்க அன்னதானம் பண்ணா வயிற்று வலி, ரொம்ப வயிற்று வலியால ஒருத்தன் துடிக்கிறான் அப்படின்னா வைக்கம்ல போய் அன்னதானம் பண்ணினால் வயிற்று வலி போகும். ஆனா இப்ப ஒரு அன்னதானம் பண்ண முடியாத ஒரு ஏழை இருக்கான். எவனாவது ஒரு கேள்வி ஆர்குமெண்ட்டுக்கே கேட்பான். வயிற்று வலிய பயங்கர வயிற்று வலி அவனுக்கு. ஆனா ஏழை, அவனால அன்னதானமே பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தால், அதே ஏழை யாரோ ஒருவர் பண்றாளோ இல்லையோ அன்னதானம், அந்த அன்னதானத்தை சாப்பிட்டானால் அவனுக்கு வயிற்று வலி போகும். இது எங்கேயாவது கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? நல்லா இல்ல. போகுங்கிறார். போகும். ஆனால் அந்த உண்மையான ஏழையா இருக்கணும், அவன் உண்மையா இருக்கணும். நிச்சயமா அது போகும். இதுக்கெல்லாம் நீ ஆர்கியூ எல்லாம் பண்ண முடியாது. நான் நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு போய் அந்த டெஸ்ட், பகவான டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது, அனுபவிக்கதான் முடியும். நீ டெஸ்ட் எல்லாம் பகவான் கிட்ட உன்னுடைய டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். சரி, இந்த குருவாயூர்ல இன்னும் என்ன விசேஷங்கள்? நித்திய அன்னதானம் உண்டு. அங்க போனீங்கன்னா நித்திய அன்னதானம் உண்டு. இதுல என்னன்னா மத்த இடங்கள்லாம் பார்த்தா பெருமாளுக்கு போய் பகவானுக்கு போய் நேவேத்தியம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த வாளுக்கு போடுவோம் சாப்பாடே. ஆனா குருவாயூர் கஷேத்திரத்துல மட்டும் வேத பிராமணாளுக்கெல்லாம் சாதம் போட்டு தீர்த்தம் போட்ட அப்புறம் தான் அங்க பகவானுக்கே நேவேத்தியம். குருவாயூரோட பிரசித்தி பெற்ற ஒரு செயல் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. தேவகி வசுதேவர்லாம் ஆராதனை பண்ண பிறகு உத்தவராலையும் இந்த விக்கிரகம் அங்க கொண்டு போய் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு. இந்த இதுல நான் இருக்கேன்னு வேற அவர் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட விக்கிரகம் திவ்யமங்கல ரூபம் அங்க இருக்கு. இப்ப இன்னைக்கு போனாலும் எல்லா இடத்துலயும் பொம்மநாட்டிகள்லாம் அங்க பிரதட்சணம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பாக்குறோம். திருப்பதியில கூட பண்றா. நிறைய பேர் அங்க பிரதர்ஷனம் எல்லா கோயில்லையுமே பண்றா. பொம்மநாட்டிகள் அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டா அந்த சாஸ்திரத்தை இன்னைக்கும் அதை நிர்ணயிச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு வர கோயில் குருவாயூர். குருவாயூர்ல பொம்மநாட்டிகள் அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டா. இன்னி வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. போன தடவை போனப்ப நான் காதால கேட்டு கண்ணால பார்த்திருக்கேன். சரி, இப்ப இந்த மச்சம் தொட்டு பாடினார். பாடினப்புறம் இவர் இது பண்ணார், பாகவதத்தை பாடினார். பாகவதத்தை சொன்னார். சொன்னப்புறம் சரியா போச்சா அப்படின்னா இல்ல. பாகவதத்தை சொன்ன பிறகும் அது சரியாக போகவில்லை. அப்படின்னப்புறம் பாகவத புராணம்ங்கிறதே என்ன? 4 வேதம், 6 அங்கம், 4 சாஸ்திரம், உபனிஷதங்கள் எல்லாத்தினுடைய சாரம். இது பார்த்தார் இவர். ஓ, இவருக்கு பாகவதத்தை சும்மா சும்மா சொல்லிட்டே இருந்தா பிடிக்கிறது இவருக்கு. யாருக்கு? குருவாயூரப்பனுக்கு. அதனால ரொம்ப ஜம்முன்னு கேட்டுட்டு இருக்கார் அப்படின்னு இப்ப 1 to 1 பேச ஆரம்பிச்சிட்டார். பட்டத்திரியும் குருவாயூரப்பனும் பேசிக்கொள்கிறார்கள். அவர்களுக்குள் 2 பேரும் பேசிக்கிறது தான் நாராயணியுமே. இப்ப பேசிக்கிறார். பேசிட்டு இந்த பாகவதத்துல இத்தனை எழுதியிருக்கு, நான் எல்லாத்தையும் சுருக்கி ஒன்னா உன்னுடைய மகிமைய 10 இதுவா சொல்லுவேன், நீ சரியான்னு சொல்லணும் எனக்கு. இதுதான் டீல்.
இப்படி அதை சுருக்கி அதை சாராம்சமாக பிழிஞ்சு எடுத்து அவருடைய மகிமையிலேந்து ஆரம்பிச்சு உலக சிருஷ்டியிலேந்து ஒண்ணு மண்ணா கொண்டு வந்து அவருடைய ஒரு அவதாரங்களாக கொண்டு வந்து 10 பாடல்களாக 100 தசகத்தை எழுதி ஒரு தசகமும் முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட சொன்னது என்ன கரெக்டா ஒரு பாட்டும் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு என்ன கரெக்டா தலையாட்டி கேட்டார் அப்படின்னு இருக்கு. குருவாயூரப்பன் பட்டத்ரி பேசுவதை தலையாட்டி கேட்டார். பட்டத்ரி ஒரு ஸ்லோகம் சொல்லி முடித்த பிறகும் ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டினான் குருவாயூரப்பன். அவருடைய அந்த மண்டபம் இருக்கு, அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வாசப்படியை விட்டு எல்லாரையும் இழுக்க பிடிச்சு எப்படி பாகவதத்தை சாறு பிழிஞ்சு நாராயணியம் வந்ததோ அந்த மாதிரி நம்மள சாறு பிழிஞ்சுதான் உள்ள அனுப்புவா அந்த வாசப்படியில. ஆனா அத்தனையிலையும் நீங்க மறக்காம இடதுகை பக்கம் பார்க்கணும், அந்த திண்ணை பட்டத்திரி உட்கார்ந்துண்டு நாராயணியம் பாடின திண்ணை. அங்கிருந்து எட்டி எட்டி பார்த்து குருவாயூரப்பனோட பேசிட்டு தான் எல்லாத்தையுமே நாராயணியத்தை ஸ்லோகத்தை அவரால நடக்க முடியாது, தூக்கின்னு வந்து உட்காந்து வைப்பா. அங்கேருந்து பார்த்து அவர் பேசி 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 ஒத்துரு குருவாயூரப்பனோடையே பேசி இது சரியா சரியான்னு கேட்க அவர் ஆமாம் ஆமாம்னு அவர் பதில் சொல்ல சொல்ல எழுதப்பட்டது இந்த நாராயணியம். இதை தினம் அவர் 100 நாள் எழுதி முடிச்ச பிறகு இவருடைய வாதரோகம் தீர்ந்தது அப்படிங்கிறது இந்த நாராயணியத்துடைய மகிமை. சரி, அது பாகவதம்னு பேர் இருந்தது. ஏன் இதுக்கு நாராயணியம்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு பார்த்தால், நாராயணனின் மகிமையை சொன்னது எங்க சொல்லிட்டு நாராயணனின் ஸ்தானத்திலேயே. சரி, யார் சொன்னா? நாராயண பட்டத்ரி சொன்னது. யாரு? நாராயண பட்டத்ரி. சோ எல்லாமே நாராயணன் நாராயணன் நாராயணன், இதுதான் காரணம். நாராயணியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. சரி, பட்டத்திரி எழுதி முடிச்சுட்டார், எல்லாம் பண்ணார். அவர் எழுதி முடிச்சது எந்த காலத்திலயோ, அப்போலேருந்தே இந்த நாராயணியம் ஃபேமஸா? இல்ல, நாராயணியம் சொன்னார், எழுதினார், அவர் வியாதி தீர்ந்தது, இட்ஸ் ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கோவில் அவ்வளவு பிரசித்தி பெற்றுதா? இந்த மாதிரி இன்னைக்கு ஜனங்க புரள்ற மாதிரி புரள்றாளா? இன்னைக்கு நாராயணியத்துக்கு இருக்கிற மவுஸ் இன்னைக்கு இருந்ததான்னா இல்ல. இதை பிரசித்தி பெற வைத்தது, ஃபேமஸ் ஆக்கினது யார் அப்படின்னா அனந்தராம தீட்சிதர். இந்த அனந்தராம தீட்சிதர் யாரு? சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்னா எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு குரு பைங்கநாடு கணபதி சாஸ்திரி. நாராயணியும் ஓலச்சுவடியா இருந்தது. அப்ப ஓலச்சுவடியா அவர்கிட்ட கொடுத்தா. கடலங்குடி நடேச சாஸ்திரி தான் இவருடைய மாமனார். இவர் அத புஸ்தகமா பாகவதத்தோட சேர்த்து எழுதினார். எழுதினவர் மாப்பிள்ளை அனந்தராம தீட்சிதர் கிட்ட அதை காமிச்சார். கொஞ்ச நாள்ல 25 வயசு யாருக்கு? அனந்தராம தீட்சிதருக்கு. அப்ப அனந்தராம தீட்சிதருக்கும் வாத நோய் வந்தது. இப்ப பட்டத்திரிக்கும் அதே நோய், தீட்சிதருக்கும் அதே நோய். இவர் என்ன பண்ணுவார்? இவர் பிரசங்கம் எல்லாம் பண்ணுவார். அவரோட பிரசங்கம் ரொம்ப பிரசித்தி. ஆச்சாரிய சுவாமிகள் கூப்பிட்டு வச்சு உட்காத்தி வச்சு கேட்பார், அப்பேற்பட்டது. ஆனா அவர் உடம்பு நல்ல பாடியா, பெருகிய உடம்பு பூரா நோய், மேல போத்திண்டு அப்படிதான் உட்காருவார். 10 நிமிஷத்துக்குள்ள உடம்புல இருந்து அப்படியே நீரா வடியும். அவர் பக்கத்துல யாராலும் உட்காரவே முடியாது, அவ்வளவு ஸ்மெல். அப்படி இருக்கிற காலத்துல ரொம்ப ஜாஸ்தியா போக பார்த்து, அப்ப செங்கல்பட்டுல மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது இத சரி பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ணிடுவா? தனிமைப்படுத்திடுவா. இந்த மாதிரி இருக்குவாள், யாரும் போய் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அவ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான். 5 வருட காலங்கள் செங்கல்பட்டில் இருந்தார். அந்த 5 வருட காலங்கள் ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நித்தியப்படி நாராயணிய பாராயணம் பண்ணார் அனந்தராம தீட்சிதர். அப்படி பண்ணி 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 வந்து அந்த பகவான் மேல அப்படி ஒரு நம்பிக்கை பண்ணதினுடைய பலனாக அவருக்கு உடம்பு தங்க மாதிரி ஆயிடுது, நன்னா போயிடுது, உடம்பு பரிபூர்ண குணம் கிடைச்சது. அதுக்கு பிரமாணம் எங்க இருக்கு அப்படின்னா, சுதேசமித்திரன்லயும் கல்கியிலையும் தன்னுடைய அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணிட்டு இருக்கார் அனந்தராம தீட்சிதர். இன்னைக்கும் அனந்தராம தீட்சிதரனுடைய பேரன் தாமோதர தீட்சிதர் இன்னைக்கும் உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர் எப்பயும் அடிக்கடி இதை சொல்லவும் சொல்வார். இது ரொம்ப பிரசித்தி. இப்ப இவராலதான் இது பிரசித்தியாச்சு. அப்ப இவரும் தானே அந்த மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவருக்கு உடம்பு சரியாயிடுதுன்னு விட்டாரு. அப்படி எப்படி பிரசித்தியாச்சு அப்படின்னும் போது, இவர் புஸ்தகம் போட்டாரு இல்லையோ அந்த ஓலைச்சுவடியை வச்சுட்டு, அந்த ஓலைச்சுவடியில இருந்து இவர் புஸ்தகம் போடும் பொழுது ஒரு தசகத்துல இது பண்ணிட்டு வரும் பொழுதும் ஒரு நிகழ்ச்சியை அதுல அவருடைய குருவாயூரப்பனோட மகிமையை போட்டு போட்டு புஸ்தகம் போடுறார். அப்படி போட்டு போட்டு யாராவது இவர்கிட்ட எது கேட்டாலும் நாராயணியத்தப்படி எல்லாருக்கும் இவர் சொல்றது அதுதான். அதன் மூலமாக அபாவாளுக்கும் பலன் கிடைச்சது. அப்படி கிடைச்சதின் பலனாக ஒவ்வொருத்தருக்கும் நாராயணியத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சது.
அதுல இருந்துதான் அது இன்னும் பிரபலமாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல இருந்து 2 மகிமையை பத்திரம் நம்ம இப்ப பார்ப்போம். எல்லாத்தையும் அது கடக்கு லட்சக்கணக்குல நம்ம அது எல்லாத்தையும் பார்க்க முடியாது. 2 சின்னதா இருக்கிறத பார்க்கலாம். ஒரு விவசாயி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான். தென்னை மரம் காய்க்கவே மாட்டேங்கிறது. குருவாயூரப்ப யாரு அனந்தராம எல்லாரும் வந்து உடனே இவர்கிட்ட தீட்சிதர்கிட்ட தான் அப்ப கேட்பா. தீட்சிதர் வாசல்ல அதுல உட்காந்துருப்பார். அப்பெல்லாம் திண்ண வீடு. தீட்சிதரே இந்த மாதிரி காய் கேட்கவே மாட்டேங்குது, இத்தனை வருஷம் ஆச்சு காய்க்கவே, வேண்டிக்கூடா குருவாயூரப்பன்ட்ட. வேண்டின உடனே 6 மாசத்துல அது காய்ச்சி விடுறது. காய்ச்ச உடனே முதல் கொலை உனக்கு தான் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு விடுறான் இந்த விவசாயி. என்ன பண்றான், அந்த முதல் கொலையை வெட்டி தூக்கின்னு போறான் இங்க இருந்து குருவாயூருக்கு. தூக்கின்னு போன உடனே வழியில ஒரு திருடன். அவன் என்ன பண்றான், அவன் இவனோட சண்டை போட்டு அதை குடு, இந்த இளநீர் குடிக்கணும், அத்தை பண்ணணும், இத்தனை, ஐயோ இது முதல் கொலை, இது குருவாயூரப்பனுக்கு தான் கொடுப்பேன், நான் வேண்டிட்டு இருக்கேன், அது கோயிலுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்ன பகவானோடதா, எவன்டா சொன்னா பகவானோடதுன்னு அதுல என்ன எழுதி வச்சிருக்கா, முதல் கொலையா, அதுல என்ன கொம்பு முளைச்சிருக்கா அதுக்கு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து பட்டால்னு வெட்டுறான். வெட்டின உடனே என்ன ஆகுது, அவன் கொத்தா அப்படியே எடுத்துட்டு போற அந்த கொலை தேங்காய் எல்லாம் உருண்டு செதறது. செதறினது ஃபுல்லா எல்லா தேங்காயிலையும் கொம்பு முளைச்சிருக்கு. எல்லா தேங்காயிலையும் அவன் கேட்டானோ இல்லையோ கொம்பா முளைச்சிருக்கு அந்த தேங்காய்க்குன்னு, கேட்டா மாதிரியும் அத்தனை தேங்காயிலையும் கொம்பு முளைச்சிருந்தது. அதை பார்த்த உடனே இவன் பயந்து ஓடிட்டான். அப்புறம் அந்த தேங்காய் எல்லாம் மாலையா கட்டி கொண்டு போய் குருவாயூரப்பனுக்கு போட்டான் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அப்படி ஒரு மகிமை குருவாயூரப்பனுக்கு இருக்கு. நாராயணியத்தை படிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியுமா, தெரியாது. நீ இது வேண்டிக்கடா குருவாயூரப்பனுக்கு. அதான் அது மாதிரி சென்னையில ஒரு டாக்டர் தம்பதி இருந்தா, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். அவளும் என்ன பண்றா, அனந்தராம தீட்சிதர்கிட்ட போய் கேட்கிறா, நீங்க நாராயணிய பாராயணம் பண்ணும்போது சரியா போயிடும். அந்த தம்பதி பாராயணம் பண்ணிட்டே இருக்கா. பண்ணினதின் பலனாக அந்த ப்ராப்ளம் சரியாகுது. சரியான உடனே குருவாயூருக்கு போய் ஏதோ பண்ண சொல்லியிருக்காரு தீட்சிதர். ட்ரெயின்ல போறா. ட்ரெயின்ல போய் இறங்கினா, அப்பெல்லாம் இறங்கின உடனே இப்ப மாதிரி டக்குன்னு போயிட முடியுமா, போயிட முடியாது. அங்கேயிருந்து ஏதோ ஒரு காடுல ஒரு மாட்டு வண்டியில போறா. மாட்டு வண்டியில போயிட்டு இருக்குச்சு. அந்த மாட்டு வண்டி இவ கழுத்துல நகையெல்லாம் போட்டுன்னு போறா. டாக்டர் இல்லையோ, நகையெல்லாம் போட்டுன்னு போறா. அங்கேருந்து பார்த்த உடனே என்ன பண்றான், அந்த வழியில போகும்போது இருட்டுல அவன் சமிஞ்ச பண்றான். அங்க இருக்கிறவாள்லாம் திருடாள்லாம் வந்துடுறா. வந்த உடனே மாட்டு வண்டியில இருந்து இறங்கி இவன் நகையெல்லாம் எல்லாத்தையும் கட்டி கொடுத்துரு. துணியில போட்டு எல்லாத்தையும் கட்ட சொல்றான். அத்தனையும் போட்டு எல்லாம் கரிசிப்பில போட்டு கட்டுற மாதிரி ஒரு துண்டுல போட்டு கட்டி எடுத்துட்டு குனிஞ்சு எல்லாத்தையும் இவளையே கட்ட சொல்றான். இவளையே கட்டும் பொழுது தாலி தொங்குறது. அதையும் கயிட்டுங்கிறான். அதை மட்டும் கயிட்ட மாட்டேங்கிறா இவன். கயிட்ட மாட்டானே. இப்ப கயிற்றுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கும் பொழுது, குருவாயூரப்பா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்து, குருவாயூரப்பா நீ என்ன மாதிரி சொல்றாளே, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டே இருக்கச்சு ஒரு பஸ் வருது. குருவாயூர் போற பஸ். குருவாயூர் போறது யாராவது குருவாயூர் போறவா இருக்கீங்களா, இதுல ஏறிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு ஒரு பஸ் வருது. பஸ் லைட்ட பார்த்த உடனே இந்த திருடாள்லாம் அந்த கட்டின மூட்டையை கூட விட்டுட்டு ஓடி போயிடுறா. இவாளும் அந்த மூட்டையை எடுத்துட்டு அந்த பஸ்ல ஏறிடுறா. அப்பாடி ஒரு பஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுறா. பஸ் புறப்பட்டு போறது. குருவாயூர் கொண்டு விடுறது. விட்ட உடனே அப்பா குருவாயூரப்ப மாதிரி நீயே வந்து என்னை காப்பாத்தினேன்னு சொல்லி இந்த டாக்டர் என்ன பண்றாரு, கையில இருந்து மோதிரத்தை கட்டி அவங்ககிட்ட கொடுக்குறாரு. ஐயா வேண்டாங்கயா, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லப்பா நீ குருவாயூரப்ப மாதிரி என்னை வந்து காப்பாத்தின, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே சரின்னு வாங்கிட்டான். ராத்திரி போய் தம்பதிகள் படுத்துட்டு விடுறா. காத்தால எழுந்து வந்து விஸ்வரூப தரிசனம் பாக்குறதுக்காக, நிர்மால்யத்தை பாக்குறதுக்காக வரா. வந்து அந்த திறந்த உடனே அங்க உள்ள பார்த்தா டாக்டர் கொடுத்த அந்த மோதிரம் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருந்தது. பார்த்த உடனே அவர் அசந்து போயிடுறாரு. கதர்றாரு அதை பார்த்து, பெருமாளே நீயே வந்தியா, குருவாயூரப்பா நீ வந்து வாங்கிட்டியா என் கையில, நீதானா அது, நான் நினைவேன் குருவாயூரப்பா மாதிரி நினை, நீ மாதிரி இல்லை, நீ உண்மையே நீயே வந்த. அப்போ அந்த தூய பக்தியினுடைய மகிமைய இந்த 2 விஷயத்துல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது அனுகிரக கிரந்தம். இது எல்லாரும் நல்லா புரிஞ்சுண்டு இதுக்கு வேல்யூ கொடுத்து படிக்கணும். இதுக்கு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த கிரந்தமாகப்பட்டது முதல்ல ஒரு தசகம் படிக்கும் போது எல்லாருக்குமே பயமா இருக்கும். எடுத்த உடனே ஐயோ இவ்வளவு கரடு முரடா இருக்கே வார்த்தைகள்லாம், இதை எப்படி நம்மளால முடியுமா அப்படின்லாம் ஒரு பயம் வரும். அந்த பயமெல்லாம் இல்லாமல் ஒரு 4 தசகத்தை கடந்துட்டோம்னாக்க அப்புறம் இது ரொம்ப ஈஸி. எப்படி பட்டத்திரி சந்த நடையோட அங்க உட்கார்ந்துட்டு என்னென்ன சந்தஸ்ல ஒரு தசகத்தையும் சொன்னாரோ அதே சந்த நடையோட தான் நம்ம படிக்க போறோம். அந்த சந்த நடையில நாம படிக்க அது அவ்வளோ அற்புதமா இருக்கும். படிக்கிறதுக்கும் சரி, நீங்களும் எல்லாரும் அதே போல சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தோட நீங்க மனசை வச்சுட்டு உச்சரிப்புகளை தீர்க்கமா சொல்லிட்டு வந்தேன்னா, ஏன்னா உச்சரிப்பு கொஞ்சம் மாறினாலும் அர்த்தம் மாறி போயிடும். அதுதான் அதுல ஒரு பிரச்சனை. அவர் சான்ஸ்கிரிட்ல கொடுக்குற அர்த்தம் நம்ம தமிழ்ல ஒரே காதா இருக்கு, அதுல 4 கா இருக்கு. ஒரு காக்கும் ஒரு அர்த்தம். அதே மாதிரிதான்
காவாகட்டும், சாவாகட்டும், பாவாகட்டும், தாவாகட்டும், எல்லாத்துக்குமே அப்படித்தான் இருக்கும். அதனால எல்லாம் அந்த உச்சரிப்புக்கு தகுந்த நிறைய பேருக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவா இருப்பீங்கோ. தமிழ் தெரிஞ்சவா எங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, தமிழ் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. நீங்க வாங்குற புஸ்தகத்திலேயே 2, 3, 4 அப்படின்னு நம்பர் போட்டிருக்கும். நம்பர் போடாத ஒரு காவோ ஒரு சாவோ இருந்தா அது ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப இந்த உச்சரிப்பு மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஹிந்தி பாஸ் பண்ண கூட வேண்டாம், படிச்சிருந்தேன் தான் போறோம். வெறும் உச்சரிப்பு காக்கா கா கா ஙா சாச்சா ஜா ஜா ஞா அப்படிங்கிறது தெரிஞ்சால் அந்த 2வதுக்கு எப்படி உச்சரிச்சோம், 3வதுக்கு எப்படி உச்சரிச்சோம் அப்படிங்கிற ஞாபகம் இருந்தாலே அதை கண்ணால பார்த்து உச்சரிச்சுட்டு வந்தோம்னா போதும். கிளாஸ்ல நான் எங்க பிரிக்கணும், எங்க சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும் எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா போதும். எத்தனை முறை உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் என்ன கேட்கலாம். தாராளமா உங்க சந்தேகத்தை என்னால நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். யாருக்கும் மனசுல வந்து ஒரு தயக்கமோ ஒரு பயமோ எதுவும் வேண்டாம். நான் கார்த்தால படிக்கிறேன்னா நீங்க சாயந்தரம் படிக்கிறீங்க. அதுதான் நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப். அவ்வளவுதான். குருவாயூரப்பன் ஒரு கருவியா என்ன அனுப்பிச்சிருக்கான் உங்ககிட்ட. அது ஒண்ணுதான். மத்தபடி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நம்ம தியான ஸ்லோகத்தை முதல்ல எடுத்துப்போம். எடுத்துட்டு தியான ஸ்லோகத்தை படிச்சுட்டு அப்புறம் ஒரு ஒரு தசகத்திற்கும் ஒரு சந்தஸ் இருக்குன்னு சொன்னேன். அந்த சந்தஸுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரோட நான் வந்து எந்த தசகத்திற்கு எந்த சந்தஸ், அதனுடைய அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். 3 லாங்குவேஜ்லயும் கொடுத்துருப்பேன். யாருக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அழகா அதை எழுதிக்கோங்க. அந்த புக்கோட அந்த ஃபர்ஸ்ட் தசகத்திற்கு மேல அதை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு தடவையும் அதை வந்து நீங்க லேப்டாப் வச்சிருந்தாலோ இல்ல மொபைல் வச்சிருந்தாலோ அதை எடுத்து எடுத்து பாக்குறதுன்றதெல்லாம் முடியாது. புக்லயே இருக்கிறது தான் பெட்டர். அப்பதான் உங்களால வந்து அது என்னங்கிறத உங்க மனசுல முதல்ல நிறுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக ஐயோ இது எங்களால அடுத்தது வேற வருதே, அது இது எங்களால மாத்தி பண்ண முடியுமா, முதல்ல அப்படிதான் தயக்கமா இருக்கும். எல்லாருக்குமே குழந்தை எழுந்து நடக்கும் பொழுது விழுந்து தானே எழுந்து நடக்கிறது. அப்புறம் ஓட்டமா ஓடுறது நம்மளால பிடிக்க முடியலையோ இல்லையோ, அதே மாதிரிதான் எல்லாம். நாமளும் தத்தி தத்தி எழுந்து தவழ்ந்து எழுந்து அழகா கத்துக்க முடியும். தைரியமா கத்துக்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு தியான ஸ்லோகத்தை கத்துப்போம். நான் யாராவது ஒருத்தரை கூப்பிடுவேன். அவ வந்து அந்த தியான நான் சொல்லும் பொழுது அதை கேட்டு 2 முறை திருப்பி சொல்லணும். சொன்னா சொல்லி ஒரு தியான ஸ்லோகமா சொல்லி ஒருத்தர் நன்னா முடிச்சதுக்கு அப்புறம் 3 பேர் அதை திரும்ப ஃபாலோ பண்ற மாதிரி நான் கூப்பிடுவேன். யார வேணா நான் கூப்பிடுவேன். நான் சொல்றேன், நீங்க யாரும் ஹேண்ட் ரைஸே பண்ணவே வேண்டாம். நானே ரேண்டமா பார்த்து நான் கூப்பிட்டுப்பேன். நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ஆனா ஒரு 71 பேர் தான், என்ன விட்டா 70 பேர் தான் இருக்கு. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, எப்படி வந்தது என்ன ஏது. ஓகே புவனா, நமஸ்காரம்மா. தியான ஸ்லோகம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் தியான ஸ்லோகம். குருரேவ கதிர் குருரேவ கதிர் குருரேவ கதிர் குருமேவ பஜே குருவேவ பஜே குருவேம பஜே. குருமேவ நீங்க என்ன சொல்றீங்க சரியா காதுல? குருவேம குருவேவ பஜே. நீங்க அப்படி எழுதிட்டு இருக்கீங்க. நான் வேற கொடுத்திருப்பேனே. குருமேவ சாரி குருமேவ பஜே குருமேவ பஜே. குரு நைவ சகாஸ்மி குருநைவ சகாஸ்மி குருநைவ சகாஸ்மி. நமோ குரவே நமோ குரவே நமோ குரவே. ந குரோஃப் பரமம் ந குரோஃப் பரமம் ந குரோஃப் பரமம். சிசுரஸ்மி குரோஹோ சிசிரஸ்மி குரோஹோ சிசிரஸ்மி குரோஹோ. அங்க இருக்கிற விசர்க்கத்தை கட்டாயமா உச்சரிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விசர்க்கம் இருந்ததே, அதை உச்சரிக்கலையே அப்படின்னு பார்த்தா அடுத்த வார்த்தையோட அந்த விசர்க்கத்தை சேர்க்கும் பொழுது அந்த விசர்க்கத்துக்கு பக்கத்துல பா இருக்கு. அந்த பாவோட ஹாஃப் லெட்டரை ஃபா
அந்த இஃப் அப்படிங்கிறது என்னுடைய காதுக்கு கேட்கிற மாதிரி நீங்க உச்சரிக்கணும். ந குரோஃப் பரமம் அப்படின்னு உச்சரிக்க. இப்ப அவ உச்சரிச்சா புவனா. அந்த மாதிரி அம்மா நீங்க பெரியவாளா சின்னவாளான்னு தெரியாது அவன்னு சொல்லிட்டேன் சாரி. குரோஹோ குரோஹோன்னு அந்த இடத்துல நம்ம கட் பண்றோம். அப்ப அந்த விசர்க்கத்தை நம்ம உச்சரிக்கணும். இது வந்து சான்ஸ்கிரிட் தெரியாதவாளுக்கு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் நான் நடுவுல சொல்லிட்டே வருவேன். அதை நீங்க மனசுல இருத்துட்டீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். மதிரஸ்தி குரௌ மதிரஸ்தி குரோ குரௌ குரு குரௌன்னு இருக்கும் பாருங்க. குரவ் மதிரஸ்மி குரவ். மெயின் வந்து உச்சரிப்பு. அந்த ரவ் எல்லாம் ரோ எல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா ரவ்னு நன்னா சொல்லணும். மதிரஸ்மி குரவ் மாமா பாஹி குரோ மம பாஹி குரோ மம பாஹி குரோ குருரேவ கதிர்குருமேவ பஜே குருரேவ கதிர்குருமேவ பஜே. 2 தடவை. குருரேவ கதிர்குருமேவ பஜே. குரு நைவ சகாஸ்மி நமோ குரவே குரு நைவ சகாஸ்மி நமோ குரவே. குரு நைவ சகாஸ்மி நமோ குரவே. ந குரோஃப் பரமம் சிசுரஸ்மி குரோஹோ न गुरोः परमं शिशिरस्मि गुरोः. न गुरु சிசு शिशु न गुरोः परमं शिशुरस्मि गुरोः. न गुरोः परमं शिशुरस्मि गुरोः. மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ மதிரஸ்மி குரோ மம பாஹி குரோ. மதிரஸ்மி குரோ மம கீழே விரல் வச்சுக்கணும் நீங்க. மதிரஸ்மி குரோ. அம்மா திருப்பி மீ சொல்றீங்கம்மா. மதிரஸ்தி டி. சாரி மாமி நான் மீ எழுதிட்டேன். அதுதான் மதிரஸ்தி குரோ மம பாஹி குரோ. மதிரஸ்தி குரோ மம பாஹி குரோ. ஏன் இவ்வளவு கரெக்ஷன் பண்றேன்? தப்பா எழுதிட்டேன். அதனால பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல. ஏன் இவ்வளவு கரெக்ஷன் நான் பண்றேன் அப்படின்னு பார்த்தா, நான் சொல்றேன் நான் ஒரு தடவை சொல்றேன், நீங்க 2 தடவை சொல்றீங்க இல்லையா? இத்தனை பேரும் இத கேட்பா. ஆன்லைன் கிளாஸ் பொழுது 1 to 1 தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? இத்தனை பேரும் இதை கேட்கும் பொழுது நீங்க 2 தடவை சொல்றதுதான் எல்லார் மைண்ட்லயும் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ மாமி இதை கரெக்ட் பண்ணியா, அப்ப அதுதான் கரெக்டோ அப்படின்னு அவளுக்கு தோணும். அது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால வாங்கி சொல்ற நீங்க என்னை விட பர்ஃபெக்டா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? இப்ப புரியுதா? ரமாமுத்து நீங்க மியூட்டுக்கு போலாம். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இப்ப ஃபுல் லைன் சொல்ல போறேம்மா. கீழே விரல் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் எல்கேஜி ப்ரீகேஜி. இப்ப விரல் வச்சுட்டு குழந்தைகள் படிக்கிற மாதிரி இப்போ கீழே விரல் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எழுத்துக்களை மிஸ் பண்ண மாட்டோம். குருரேவ கதிர்குருமேவ பஜே குரு நைவ சகாஸ்மி நமோ குரவே. குருரேவ கதிர்குருமேவ பஜே குரு நைவ சகாஸ்மி நமோ குரவே. 2 வாட்டியா மாமி? குருரேவ கதிர்குருமேவ பஜே குரு நைவ சகாஸ்மி நமோ குரவே. ந குரோஃப் பரமம் சிசுரஸ்மி குரோஹோ மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ. न गुरोः परमं शिशुरस्मि गुरोः. मधिरस्ति गुरौ मम पाहि गुरो. न गुरोः परमं शिशुरस्मि गुरोः.
மதிரஸ்மி குரோ மம பாஹி குரோ. மதி ரஸ்மின்னு சொல்றேள், மதி ரஸ்தி அத மதிரஸ்தி மாத்துங்க. மதிரஸ்தி குரோ மம பாஹி குரோ. சாந்தி உங்களுக்கு டவுட்டாமா? சாந்தி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு டவுட்டா? ஆமா மாமி, ஒரு சின்ன நீங்க படிச்சதுல ஒரு சின்ன டவுட்டு. ஒரு நிமிஷம். இது ரெண்டாவது இதுல நகரோஸ்பரம் சிசுரஸ்மி கரோன்னு இருக்கு. குரோன்னு மாத்திக்கணும். குரோஹோன்னு மாத்திக்கணும். கு கூன்னு மாத்திக்கணும். அதே கரோஹோன்னு இருக்கே, குரோஹோன்னு சொன்னது எது கரெக்ட்னு தெரியல. அதுக்கு கு தான் கரெக்ட். சரிங்க மாமி, மாத்திக்கிறேன். குரோஹோ. எல்லாருக்குமே அதே டவுட்டா இருந்தா அது கூங்கறத மாத்திக்கோங்க. சரிங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ புவனா. மாமி. இப்ப நான் ஃபுல்லா 2 லைனையும் சேர்த்து படிக்கிறேன். இப்ப படிங்க நீங்க. குருரேவ கதிர் குருமேவ பஜே குருணைவ சகாஸ்மி நமோ குரவே ந குரோஃப் பரமம் சிசுரஸ்மி குரோஹ மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ. குருரேவ கதிர் குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோஃப் பரமம் சிசுரஸ்மி குரோஹ மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ. குருரேவ கதிர் குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோஃப் பரமம் சிசுரஸ்மி குரோஹ மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ. வெரி குட். அவையாம்பாள் சுப்பிரமணியம். மாமி நமஸ்காரம். மாமி நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. குருரேவ கதிர் குருமேவ பஜே குருநைவ சகாசம் நமோ குருவே. குரவே குரவே குரவே. நகரோ பரமம் சசிரஸ்மி குரோ சிசுரஸ்மி 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 குரோஹோ. குரோஹோ தானே மாமி? ஆமா, குரோஹோ. குரோஹோ மதிரஸ்தி குரோ மம பாஹி குரோ. குரவுன்னு சொல்லணும். அது நல்ல நல்ல உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். மாமி மதிரஸ்தி குரவுன்னு சொல்லணும். அங்கங்க மூச்சு எடுத்துக்கோங்க, அப்படியே கண்டினியூஸா சொல்ல வேண்டாம். மாமி குரு லாஸ்ட்ல குரோன்னு வந்திருக்கு. குரௌனா இல்லம்மா, மதிரஸ்தி குரவு அது. ஓ மதிரஸ்தி குரௌ. அந்த இடத்துல திரும்ப இன்னொரு தடவை சொல்லுங்க ஃபுல்லா. அது குரௌ. சரி மேம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லட்டுமா? ஆமா சொல்லுங்க. எங்க பிரேக் கொடுத்தனோ அந்த இடத்துல பிரேக் கொடுத்துட்டு சொல்லுங்க. சரி மாமியா. குருரேவ கதிர் குருமேவ பஜே குருநைவ சகஸ்ரமி நமோ சகாஸ்மி குருநைவ சகாஸ்மி குருநைவ சகாஸ்மி நமோ குரவே. சரியா? நகரோ பரமம் சுசிரஸ்மி சிசு 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 சிசுரஸ்மி குரோஹோ மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ. டெய்லி இந்த நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது தினமும் தியான ஸ்லோகம் சொல்லி சொல்லிதான் நம்ம சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். அதனால டெய்லி எல்லாருமே அதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரி மாமி. சரி மேம், தேங்க்ஸ். ஓகே மேம். இந்திரா நாகராஜன். இந்திரா நாகராஜன் மியூட் எடுத்துட்டு சொல்லணும். சரி. தனலட்சுமி வெங்கட்ராமன். என்னாச்சு, என் குரல் கேக்குறதா இல்லையா? என் குரல் கேட்கலையாமா? இந்திரா கேக்குதுமா? சொல்லுங்கம்மா இந்திரா. சரி. குருரேவ கதே குருமேவ பஜே குருநைவ சகாஸ்மி நமோ குரவே ந குரோ
न गुरो परमं शिशुरस्य गुरोः मदिरस्ति गुरौ मम पाहि गुरो. வெரி குட். Thank you. ஜானகி ஸ்ரீனிவாசன். இந்திரா நீங்க மியூட் போய்க்கோங்க. Okay. 2 ஐடி வந்திருக்கு இந்திரா நாகராஜன். ஒண்ணுல நீங்க வெளியில போயிடலாம். ஜானகி ஸ்ரீனிவாசன். நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். குருரேவ கதிர் குருமேவ பஜே குருநைவ சகாஸ்மி நமோ குரவே ந குரோ பரமம் சிசுரஸ்மி குரோஹோ மதிரஸ்தி குரௌ மம பாகி குரோ. வெரி குட். தேங்க்யூ மாமி. லாவண்யா மூர்த்தி. லாவண்யா மூர்த்தி நெக்ஸ்ட் 2வது தியான ஸ்லோகம் சொல்றேன். ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே மேம். ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்கலா ஜனனி சர்வமங்கலா ஜனனி சர்வமங்கலா ஜனகः சங்கரோ தேவः जनकः शङ्करो देवः जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् तं वन्दे कुञ्जराननम् तं वन्दे कुञ्जराननम् श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् श्रीकान्तो मातुल्यो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः शङ्करो शङ्करो देवः शङ्करो शङ्करो देवः तं वन्दे गुणचराननमः कुञ्चराननम्. இன்னொரு தடவை சொல்லுங்க. श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः त्वं वन्दे कुञ्जराननम्. இங்கிலீஷ்ல பார்த்து படிக்கிறீங்களோ? அந்த சான்ஸ்கிரிட் வேர்டிங்கே தான் மேம் பார்த்து படிக்கிறேன். சான்ஸ்கிரிட் தான் படிக்கிறீங்களா? ஓகே. இன்னொரு தடவை சொல்லுங்க. श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः त्वं वन्दे कुञ्जराननम्. வெரி குட். கவிதா சங்கரன். கவிதா சங்கரன். சுஜாதா மூர்த்தி சொல்றீங்களா? நீங்க மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. சுஜாதா. இந்த ஸ்லோகம் இல்லையா உங்ககிட்ட? நான் குரூப்ல போட்டிருந்தேனேம்மா, நீங்க அதை காப்பி பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே. சைத்ரேயாவா? சங்கரோ. சைத்ரேயா நான் குரூப்ல போட்டிருந்தேன். எங்க இருக்குன்னு தேடினீங்கன்னா கிடைக்காது. நீங்க தான் குரூப்ல இருக்கிறத பார்த்து நீங்க காப்பி பண்ணிட்டு இருந்திருக்கணும். சாந்தி டி. ஒரு சாந்தி தான் எனக்கு இருக்காங்க. சாந்தி. படிக்கிறேன் மாமி. श्रीकान्तो मादुलो यस्य जननी सर्वमङ्गला
जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्. இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. வாட்டி படிக்கணுமா? இன்னொரு தடவை சொல்லுங்க. श्रीकान्तो माधुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्. வெரி குட். சுஜாதா முருகேஷ். சொல்றேன் மாமி. சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் மாமி. பயிற்சி. श्रीकान्तो माधुलो यस्य जननी सर्वमङ्गला जनको शङ्करा देवः तं वन्दे कुञ्जराननम्. ஜனக சங்கரோ தேவஹ. திரும்ப இன்னொரு தடவை சொல்லுங்க. जनः शङ्करो देवः முதல்ல श्रीकान्तो माधुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्. तं वन्दे कुञ्जराननम्. तं वन्दे कुञ्जराननम्. ராஜலக்ஷ்மி. ராஜலக்ஷ்மி மியூட் ரிலீஸ் பண்ணணுமா? பண்ணாம நீங்க ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்ல. லதா ஜெயராமன் மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே, எதுக்கு? ஏதாவது டவுட் வருதா என்ன? ஏதாவது கேட்கணுமா நீங்க? நோ மாமி, சாரி மாமி. மூர்த்தி ஜிவிகேன்னு இருக்கு ஒரு ஐடி, சொல்றீங்களா நீங்க? எஸ், நமஸ்காரம்மா. உங்க பேர்? மை நேம் இஸ் நளினி. நளினி. எஸ், சொல்லுங்க. ட்ரை பண்றேம்மா. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்கலா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். வெரி குட். நமஸ்காரம். சாவித்ரி. சாவித்ரி மூணாவது. ஓகே மாமி. இது சொல்லுங்க. பீதாம்பரங்கர விராஜித. கர விராஜித மாமி இருக்கு ஃபர்ஸ்ட். கர விராஜித. பீதாம்பரம் இல்லையா? இல்ல மாமி. இருக்கே. பீதாம்பரம். ஓகே மாமி. பீதாம்பரமா மாமி? பீதாம்பரங்கர விராஜித. பீதாம்பரங்கர விராஜித. பீதாம்பரங்கர விராஜித. சங்க சக்ர கௌமோதகி. சங்க சக்ர கௌமோதகி. சங்க சக்ர கௌமோதகி. சரசிஜம் கருணா சமுத்ரம். சரசிஜம் கருணா சமுத்ரம். சரசிஜம் கருணா சமுத்ரம். இந்த லைன் வந்து மூச்சு விடாம சொல்லணும். பீதாம்பரத்துக்கு அப்புறம் மூச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கரவிராஜிதால இருந்து ஆரம்பிச்சு சரசிஜம் வரைக்கும் நடுவுல பிரேக் விடக்கூடாது. எல்லாரும் இத கவனமா கவனிச்சுக்கணும். நான் இப்ப சொல்லி தரத்துக்காக வார்த்தை வார்த்தையா சொல்லி தந்தாதான் உங்களால புடிச்சுக்க முடியும்னு நான் நடுவுல இத்தனை பிரேக் எடுத்திருக்கேன். ஆனா ஃபுல்லா அந்த லைன் சொல்லும் பொழுது கரவிராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசிஜம் அது வரைக்கும் ஃபுல்லா சொல்லணும். அந்த இடத்துல பிரேக் ஒன்றும் எடுக்க கூடாது. முன்னாடியே சொல்லிடுறேன், கவனிங்க. ராதா சகாயம். ராதா சகாயம். ராதா சகாயம். இப்ப மதி சுந்தர மந்தஹாசம்னு இருக்கும். நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது ராதா சகாயம் மதி அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப நான் வந்து வார்த்தைகளை பிரிக்கிறதுனால சகாயம் அதி சுந்தர அப்படின்னு ஆக்க போறேன் இப்போ. அப்புறம் லைன் போகும்பொழுது மதின்னு ஆரம்பிச்சுப்பேன். அதி சுந்தர மந்தஹாசம். அதி சுந்தர மந்தஹாசம். அதி சுந்தர மந்தஹாசம். வாதாலயேஷ மனிஷம். வாதாலயேஷமனிஷம். வாதாலயேஷமனிஷம்.
கிருதி பாவயாமி ஹிருதி பாவயாமி ஹிருதி பாவயாமி பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசிஜங் கருணா சமுத்ரம் பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசீஜம் கருணா சமுத்திரம். சரசிஜம் வரைக்கும் மூச்சு விடக்கூடாதுமா. நீங்க பீதாம்பரத்துக்கு அப்புறம் மூச்சு எடுத்துருங்க அங்க. அதனாலதான் அங்க மூச்சு எடுத்துருங்கன்னு சொல்றேன். ஓகே மேம். பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசீஜம் பீதாம்பரங்கர விராஜ் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணணுமே. கருணா சமுத்திரம். ஓகே மாமி. பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசீஜம் கருணா சமுத்திரம். இப்ப அந்த கொஞ்சம் நீங்க அதோட ராகத்தை எப்படி மாத்திக்கிறீங்கன்னாக்க, முதல்ல அது மூச்சு எடுக்காம படிக்கிறதுக்கு வார்த்தையை பிடிச்சிருங்க. பிடிச்சதுக்கு பிறகு கரவிராஜித சங்க சக்கர கௌமோதகி அங்க. ஓகே, கரவிராஜிதம் சங்க சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணா சமுத்திரம். ஓகே மாமி. பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசீஜம் கருணா சமுத்திரம். பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசீஜம் கருணா சமுத்திரம். சங்க சக்கர கிட்ட கூட மூச்சு எடுக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்க. எடுக்காம சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஆத்துல வந்து கொஞ்சம் சொல்லி பழகினேன்னா வந்துரும் அது. ஓகே மாமி, கண்டிப்பா. அது மாதிரி நம்ம வந்து சொல்ல 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 நம்ம லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகே மாமி, ஷூர், கண்டிப்பா. மகா பிராணாஸ் எல்லாம் வரும்பொழுது அந்த உச்சரிப்புகள் அதெல்லாம் வரும்பொழுது நல்ல லங் கெப்பாசிட்டி வரும். இப்ப ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லாவே நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பிரெத் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும். எடுத்தோம்னா அப்படியே பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணா சமுத்திரம். அது வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோ வரும். ஒன்னும் இருக்காது, பயமே இல்ல, தைரியமா சொல்லலாம். அது வந்து சீக்கிரம் முடிக்கணுமே, ஐயோ நம்மளால முடியாது, வேக வேகமா சொன்னேன்னா இன்னும் மூச்சு வாங்கும். அதனால ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா சொன்னோம்னா கரெக்டா முடிக்க முடியும். சரியா? அடுத்த லைன் போறேன். ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷ மனிஷம் ஹ்ருதி பாவயாமி வாதாலயே சமணி சம்ஹிருதி பாவயாமி வாதாலயே சமணி சம்ஹிருதி பாவயாமி. பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணா சமுத்திரம் ராதா சகாயமதி சுந்தர மந்தகாசம் பாதாலயே சமனிஷம் ஹ்ருதி பாவயாமி. பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசீஜம் கருணா சமுத்திரம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் பாதாலயே சமணி சம்ஹிருதி பாவயாமி. இன்னொரு தடவை சொல்லுவோம் மாமி. சொல்லுங்கம்மா. பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசீஜ கருணா சமுத்திரம் ராதா சகாயமதி சுந்தர மந்த சரசிஜம் கருணா. என்ன மாமி? சரசிஜம் கருணா சமுத்திரம். ஓகே மாமி. இம் இருக்காங்க. பீதாம்பரங்கர விராஜித சங்க சக்கர கௌமோதகி சரசீஜம் கருணா சமுத்திரம் ராதா சகாயமதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயே சமணி சம்ஹிருதி பாவயாமி. சரசீஜம் கிடையாது, சரசிஜம் தான். சரசீஜம். ஓகே மாமி, ஓகே. சரசீஜம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அது. அதனால மாத்திரை அளவு, கால மாத்திரைன்னு சொல்லுவோம்ல,
அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது ஆமா. ஆகக்கூடாது. சரசிஜம் கருணா சமுத்திரம். ஓகே அவ்வளவுதான். சரியா? இப்போ ஓகே. ஓகே பங்கஜம் ஓகே மாமி. பங்கஜம் पीताम्बरं करविराजितचङ्कचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रम् ம், राधासगायमधिसुन्दरमन्तहासम् ம். वातालये समनिसंहृति भावयामि வெரி குட். पीताम्बरं करविराजितचङ्कचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रं राधासखायमधिसुन्दरमन्तहासं वातालये समनिसंहृति भावयामि. வெரி குட். राधे कृष्ण. வேதவதி ரமேஷ் నమస్కారం మ్యామ్. நமஸ்காரம். పీతాంబరం కరవిరాజిత శంఖ చక్ర కౌమోదకీ సరసిజం కరుణా సముద్రం రాధా సహాయమతి సుందర మందహాసం వాతాలయే సువమనిషం హృది భావయామి. இன்னொரு தடவை. पीताम्बरं करविराजित शंख चक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमति सुन्दर मन्दहासं वातालये समनिशं हृदि भावयामि. ஹிருதி பாவயாமி. லதா ஜெயராமன் மம்மி அடியே நமஸ்காரம் மம்மி. நமஸ்காரம்மா. पीताम्बरं करविराजित सङ्गचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधा सहायमति सुन्दरमन्दहासं वातलेय समनिसं हृदि भावयामि. வாதாலயே சமனிஷம் वातालय ம். மம்மி சொல்லுங்கம்மா. वातालये समनिसं हृदि भावयामि. அவ்வளவுதான் அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாராலையும் இது பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாரையும் நம்ம கேட்கணும்னா கேட்கறதுக்கு முடியாது, டைம் இருக்காது. யார் யாரெல்லாம் கேட்க முடியறதோ அவளை அப்படி நான் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் அப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் எடுத்துட்டு கூப்பிட்டுட்டே வருவேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம முதல் தசகத்தை ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். யாராவது ஒரு 2 3 பேர் முதல்ல வந்து ஒரு 3 பேருக்கு கொடுத்துட்டே வருவேன். அப்புறம் ஒருத்தர் மட்டும் சொன்னோம்னா போறோம்னு எல்லாருக்கும் நன்னா வந்த அப்புறம் சொல்லிக்கலாம். இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். நான்